பண்ணியா சொல்லு. மைக்கேல். சொல்லு. மாட்டிக்கிட்டா. கொண்டுரு முடியல. தானே வேணும். இதெல்லாம் சுட்டா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அது தண்டனை இல்லை, விடுதல். நீ இதான சாகக்கூடாது. ஒரு பொண்ணை லேப் பண்ணல, சுகமாக இருந்துச்சா? இப்போ அந்த பொண்ணுக்கு அவள் எவ்வளோ வழியில் துடிச்சிருப்பா, அது உனக்கு தெரியணுங்கடா. சத்தம் பத்தல இல்லை, வலி பத்தல போல இருக்கு. இருக்கலாம். அவன் எவ்வளவு வழியில தூக்குறா, அது உனக்கு தெரியணுமாடா. மைக்கேல், இதை கண்ணிலே பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ? இங்கே பாதிக்கப்பட்டவங்களோட வலியும் வேதனையும் தெரிஞ்சாலே இந்த தப்பை எவனும் பண்ணியிருக்க மாட்டான். அதில் பாதியாச்சும் அவனுக்கு கொடுக்கணும்ல. நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை தொடும்போது அவனுக்கு இந்த தூக்கு தண்டனை, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, அவன் பிறப்புறுப்பை எடுத்துடணும். அதை எடுத்துட்டா அடுத்த டைம் தொடுறதுக்கு யோசிப்பானா? இல்லை அதை பற்றி நினைப்பானா? அவனுக்கு அந்த வழி தெரியறதில்ல. மொத்த வழியும் பொண்ணுங்க மட்டும்தான் அனுபவிக்குதுங்க. அதில் பாதி அவனுக்கு தெரிஞ்சா அடுத்த டைம் யோசிப்பானா? அவன் சைக்கவாக இருந்தாலும் அவனுக்கு வழியை கொடுத்துட்டோம்னா அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் இங்கே நடக்கிறது வேற. நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன்? தெரியலையே மைக்கேல். மற்ற நாட்டில் பொண்ணுங்க மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. நம்ம நாட்டில் பொண்ணுங்க மேலே கையை வச்சுட்டு புறா தப்பிக்கலான்னு யோசிப்பாங்க. தண்டனை இல்லைன்னா அவனோட தைரியமும் தவறாக தான் மாறும். இன்னும் இந்த நிலைமை மாறணும், இல்லை நம்ம மாற்றணும்.
ஒரு பெண் பிறந்த நாள் முதல் தன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை உடலாலும் மனதாலும் பல வழிகளை கடந்து வாழ்கிறாள். அந்த வழிகளில் பாதியாவது ஒரு ஆண் உண்மையாக புரிந்து கொண்டால் எந்த பெண்ணின் கண்ணீருக்கும் எந்த பெண்ணின் மரியாதைக்கும் அவன் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வேண்டுமென்றால் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சியும் விழித்தெழ வேண்டும். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.